ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நல்லா கேமிங். நான் உங்கள் எல்ஜி தமிழன். ஸோ வழக்கம் போல் சொல்கிறது எனக்கு தான். ஸோ நீங்கள் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரு அந்த டாப்பிக்கில் இல்லாமல் ரியல் கிரிக்கெட்டு அந்த டாப்பிக்கில் இல்லாமல் புதுசாக ஏதாவது கேம் ட்ரை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சது தான் மைண்ட் கிராஃப்ட். எனக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த ஒன் பிளாக் ஸ்கை பிளாக் அண்டு இந்த ஒன் பிளாக்கு ஸ்கை பிளாக் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் எவ்வளோ பெரிய அந்த மைண்ட் கிராஃப்டில் ப்ரோ பிளேயராக அந்த வந்து இதை காட்டணும்ல, அதான் கைஸ் நான் உனக்கு எக்ஸ்பிரஸ் போகிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. யா ப்ரோ, இப்போ நான் அந்த பிளாக் உடைக்கணும். ரெண்டுக்கும் நான் வந்து டேட் உடைக்கணுமா? டேட் தான் உடைக்கணும். இப்போ என்னடா ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி பிளாக் ஊற்றுறீங்க? கிளிச் ஆகிடுச்சா வேர்டு ஏதாவது? இல்லை கரெக்டாக தான் இருக்கா? வா வா நல்லது. இப்போ நான் அந்த டேர்ட்டை உடச்சிட்டு கீழே இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்ட் பண்ணிடுவோமா? இல்லை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோமா? எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம் கொஞ்சம் நாலு சைடும். ஓகே சூப்பரு. இப்போ இது 1 2 3 4 5 6 7 8 9 10 ரேட் வந்துச்சு நம்ம கிட்ட. சரி, நம்ம இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்கிரேட் ஆகும். லைக்கு கிராஃப்டிங் டேபிள் ப்ளேஸ் பண்ண வேணாம் இப்போதைக்கு. நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்ச நாள் தான்டா ஆச்சு. சரி விடுங்க, நம்ம ஆரம்பிப்போம். நம்ம கொஞ்சம் ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். சாரி, ஓகே. அண்ட் அண்ட் இன்னும் கொஞ்சம் உடச்சி அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவோம். ஸ்விங் 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 ஸ்விங். அக்கேஷியா வுட். ஓகே, அக்கேஷியா இருக்கு. ஸ்விங் 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 குயிங் விங் விங். ஒய் அவ்வளோ அக்கேஷியா இருந்துச்சு. ஜங்கிள் அது என்னடா எல்லா விட்டையும் கொடுக்குறீங்க? ஓகா, எனக்கு தான் கண்ணு தெரில. மைண்ட் கிராஃப்ட் ப்ரோ நினச்சா மூவ் ஆகிட்டேன். ஆஹா, மறுபடியும் அக்கேஷியா. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், உடச்சிட்டே போவோம். எப்போ என்ன கிடைக்கும்னு தெரியாது. அதனால நம்ம உடச்சிட்டே இருப்போம். வா, நமக்கு கோழி நண்பர் வந்துருக்காரு. கோழி நண்பர் எப்படி இருக்கீங்க? கோழி நண்பர் நான் நல்லா இருக்கேன். சாவலை சித்தப்பேன். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் சாவலே. ஓகே, வாங்க நம்ம பிரேக் பண்ண இருப்போம். இன்னும் அங்கே இருக்கு. எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த 3 செட் ஆகி? மொபைல்லாம் பகுதியே ஆயிடுச்சா? இப்போ தான் 3 கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. சரியா? இப்போ என்னன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னுமா 3 மேலே இருக்கு. ஆமாம், என்ன பண்ணுறது, நமக்கு வந்து சொல்கிறேன் நம்ம வீடியோ இருக்கு. யாரா நீ? உன் பேர் வந்துச்சு. உன் பேர் வந்துச்சு. மச்சான், வெள்ளப்பட உன் பேர் ஸ்டிஃபரா? ஸ்டிஃபரு வெள்ளப்பட நூபே சாப்பிட. நான் ரொம்ப பழகிறேன் கைஸ், எனக்கு எதுவும் பிடிக்காது. நானே இடம் இல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். மறுபடியும் வந்து 2 பேர் வந்துருக்காங்க. தள்ளி விடுவோம், என்ன பண்ணுறது? ஓகே விடுங்க, போனால் போகட்டும். நம்ம இப்போல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம உடச்சிட்டே இருக்கோம் அப்போலேருந்து உடச்சி என்ன எவ்வளோடா வச்சோம்? ரொம்ப கொஞ்சம் தான் வச்சுருப்போம், அவ்வளோதான். எனக்கு இப்போ என்னென்னா இந்த இதில் அப்கிரேட்னு ஒன்று இருக்கா இல்லையா? ரெண்டுக்கு போக முடியுமா முடியாதா? அதான் எனக்கு டவுட்டு. இருக்கா இல்லையா? எவ்வளோ வந்துருக்கு? ஒரு ஸ்டாக் ஆஃப் டர்ட் வந்துருக்கு.
நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். எனக்கு டர்ட்ஸ்லாம் வேணும் கைஸ். ஆனால் போகிற போக்கில் எனக்கு தேவைப்படும். அப்போ பார்த்துக்கிறேன். இப்போ எதுக்கு தேவைப்படும்னா அந்த ஃபார்ம்ஸ்லாம் செய்கிறதுக்கு, லைக் பொட்டேட்டோ ஃபார்மு, கேரட் ஃபார்மு, அதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு தேவைப்படும். எடுத்துக்கலாம். அப்புறமா என்ன, எனக்கு கொஞ்சம் அப்கிரேட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறமா அதுக்குள்ளே போயிட்டா பார்த்தீங்களா, இப்போதைக்கு மட்டும் அப்கிரேட் வருமானே தெரில. அதுக்குள்ளே நான் அப்புறமானு போயிட்டேன். ஏன்னா எப்போவுமே கேம் ஸ்டார்டிங்கில் இதான் இது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க அட்வைஸ். இங்கே எந்த ஃபேஸ் இருக்குது, செஸ்ட்டு வரும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களே. இதில் சொல்லவே இல்லை. அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இருங்க, நம்ம கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஏதாவது செஞ்சால் தான் அதெல்லாம் கொடுப்பாங்களோ. இருங்க, என்னடா ஓகே. அண்ட் ஒரு ஸ்டிக்கர் கிராஃப்ட் பண்ணுவோம். ஒரு ஹேக் செய்வோமா, ஷவல் செய்வோம். ஸோ நான் இனிமேல் ஏதாவது ஒரு இது புதுசாக கட்டுச்சுன்னா வந்து பார்க்குறேன். ஏன்னா செஸ்ட்டும் வரல, ஒன்றுமே தெரில. சரி இருங்க, போக போக என்னென்னலாம் வருதுன்னு பொறுத்துருந்து பார்ப்போம். ஷிப்டா எப்படா வேணாண்டா அப்படியே ஏறாங்க. அப்படியே நான் குச்சி முட்டையை கூட்டிகிட்டு வாங்கி தரேன்டா. எங்கேயோ போயிடாதடா, எங்கேயும் போயிடாத. போடா இந்த எதிர உண்மையாக இருக்காங்க. ஐ மீன் இது வந்து இது அப்கிரேட்ஸ் ஆகும் தெரியும், எனக்கு புரிஞ்ச கேஸ். போடா, எனக்கு இப்போ தான் இதுக்கு உயிர் இருக்குன்னே புரியுது. அப்பாடா அப்கிரேட் வந்துச்சுடா. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இருங்க, போகிறதா இருந்தால் சும்மா போகக்கூடாது கைஸ், ஏதாவது சம்பளத்தை செஞ்சுட்டு தான் போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஓக் எடுப்போமா, இது இருக்குமா? ஓக் தான் டீசெண்டாக இருக்கும். ஓக் எடுத்துப்போம். ஓக் எடுத்துட்டு அவ்வளோதான் கைஸ், அதான் வாங்க நம்ம கிளம்பிடுவோம். அவ்வளோதான். சி அந்த நெக்ஸ்ட். சாரி ஒரு மெயின் மேட்டரே மறந்துட்டேன். விச் இஸ் இப்போ பிளாட்ஃபார்ம் பீட் பண்ணோம். அண்டு எதுவுமே போகக்கூடாது இதில் வந்து. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இது விளாண்டுருக்கேன். பட்டு சம்டைம்ஸ் இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் வேஸ்ட் தான் ஆகிருக்கு. இந்த வாட்டி ஒன்றும் மிஸ் ஆகுதுல. என்ட்ராக்ட் ஆகுனா அடிக்கிறேன்னா இல்லையா பாரு. இங்கே போ, அவ்வளோதான் கைஸ், ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. சாரி டபுள் செஸ்ட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பொறுமையாக இந்த டெட் பாக்ஸ்லாம் வைக்கணும். இதுதான் கைஸ் ரொம்ப கஷ்டமான இது. ஷீட் போயிடுச்சா, வந்துச்சா வரல, போடாதாங்க வந்துச்சு. அது வாங்க போயிடுச்சு.
கீழே விழுவான்னு நினைக்கிறது அவ்வளோ அவ்வளோதான் நம்ம தான் ஷிட் மிஸ்கிளிப்ட் இதுக்கு மேலே ரேஞ்சில்னு சொல்லுங்கடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சொன்னீங்கன்னா நானாக வந்துட்டு போயிடா. வா மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. வா கேட்ச். நான் பெரிய கிரிக்கெட்டர்னால இல்லைங்க அசால்ட்டாக கேட்ச் பிடிச்சிட்றேன். இல்லைன்னா விட்டுருப்பேன். கண்டுக்க கூடாது வேணாம். எல்லாமே கீழே விழுவுது. அட்லீஸ்ட் 1 stack ஆஃப் டர்ட் இருந்தால் தான் நம்மளால் அட்லீஸ்ட் அந்த தான் பண்ண முடியும். அது முடிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இன்னொன்று வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம தான் குடு. செம்மடா செபாஸ். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் போகும் நான் நினச்சி கூட பார்க்கல. சும்மா அந்த ஒரு இது முடிக்கிறதுக்கே உனக்கு ஒரு வீடியோ வரான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். நல்லா கேட்கக்கூடாது. நிறைய டேட்டு கீழே விழுவுது. அரௌண்ட் நம்ம ஒரு ஸ்டாக் ஆஃப் டர்ட்டில் நமக்கு வந்து ஒரு அரை ஸ்டாக் கிடைக்குமான்னு கூட ஒரு டவுட்டு தான். வந்துடு. ஏன்டா டேய் மண்டையா, அண்டா கக்கசம் மாயா விட்டு ரசம் ஆக்கிடும். போயிடுறேன் போ. அவ்வளோதான். வந்துருச்சு. உள்ளே போயிடுச்சு. சே அதெல்லாம் 5 ரேஞ்சில் இருக்கு. நான் தைரியமாக ஆர்டர் பண்ணி. ஓஹோ கைஸ், here comes a difficult spot. என்னதுன்னா மாமா இங்கே இருந்துச்சு. அது எங்கே இன்வெர்ட்டரில் வந்துச்சா என்ன? நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், எனக்கு தெரில. எனக்கு கொஞ்சம் உடைக்கணும். கேஷ் சே ப்ளீஸ். நான் ரவீந்திர ஜடேஜாவோட ரவீந்திர ஜடேஜா மாதிரி அசால்ட்டாக கேட்ச் போய் எல்லாத்தையும் சொல்லி வாய முடியல. ஏன்டா இப்படி வரீங்க? மோஜாங்க இன்சல்ட் பண்ணணுன்னா அவன் இருக்கு, அவனை போய் இன்சல்ட் பண்ணிடுறா. கரெக்டாக என்னையே பார்த்து வந்து இன்சல்ட் பண்ணுறீங்க. கேட்ச் எந்த மாதிரி கேட்சும் ஈஸியாக கேட்ச் கொடுத்துருன்னு நினச்சேன். சரி விடுங்க ப்ளீஸ். நான் வேணா எப்படின்னா டெவால் ப்ரெவிஸ் பிடிக்கிற மாதிரி ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டேன். கைஸ் சி ஹியர் கைஸ், எனக்கு மூளை கைஸ். பார்த்தீங்களா, ஒரு டேட்டு மிஸ் ஆகுதுனால வேறு ஸ்டாக் வந்துடும். கட்டளை சரி விடுங்க, ஸ்டாக் வந்துச்சு. என்ன நீ இன்சல்ட் பண்ணுறீங்க? டேய் மோஜாங்கு அப்பாடா ப்ளேஸ் பண்ணியாச்சு. இருங்க. ஷிட் ப்ரோ, இந்த ஏதாவது எடுப்போம். ஷிட் ப்ரோ, are you serious? Please போடா ப்ளீஸ். அட்லீஸ்ட் 40 போடா. 45 42 போடா. 45 42 அப்பாடா 42 வந்துச்சுடா பாடா. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னடா இதோட 3ஆவது வாட்டி சொல்கிறேன் நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோன்னு. அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீடியோ முடியாது கைஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடுவோம். வாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். நான் இந்த வீடியோ வந்து லிட்டரலி ஒரு அரை மணி நேரமாக தான் எடுக்கிறேன். நான் ஏன் அந்த இதை வந்து அரை மணி நேரத்தையும் ரொம்ப நீட்டுறேன்னா, அரை மணி நேரத்தை நீட்டுறேன் மீன்ஸ் ஏன்னா அப்போ தான் நான் வீடியோ கரெக்டாக எடிட்டு எல்லாத்தையும் பண்ணி போட கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த பிளாக் ரூல் இருக்கிறது உடைக்கணும். உடைச்சிட்டோம். பை த வே எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்
த ட்ரூ பவர் ஆஃப் எல்ஜி தமிழன் வந்துச்சுல அந்த மாதிரி. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சோண்டு ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். பாயிண்ட் அதான் இதோட முடிச்சிடும் கைஸ். அவ்வளோதான். பாடா இவனுக்கு ஒரு இடத்த செய்யணுமா? டேய் உனக்கு இடம் வேணுமா? அவசியம் உனக்கு இடம் வேணுமா சொல்லு. உனக்கு வேணுமா? இப்போ யூ வாண்ட் டு ப்ளேஸ் ஃபார் யூ லிவ் ஸோ டு தின் அண்ட் டூ எவ்ரிதிங். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.